சங்கரு, நேத்தி வந்ததெல்லாம் ரேக்ல ஏத்திட்டியா? ஏத்திட்டேண்ணே. வணக்கம் முதலாளி. என்ன முதலாளி? இல்லை சுப்பு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனால் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்குது. என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? இப்போ உங்கள் பொண்ணை பற்றி பேசினாதான் உங்களுக்கு இப்போ ரொம்ப கோவம் வருதே. நீங்க ரொம்ப நல்ல விஷயம் தானே இது. இதே என்கிட்ட கேட்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அதுவும் இல்லாம ஒரு வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு வீட்டுல இருந்தா 4 பேர் ஜாதகம் கேட்க தான் செய்வாங்க. அதனால தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன் முதலாளி. நீங்க பையனுடைய ஜாதகத்தை கொடுங்க, நான் ஜோசியர்கிட்ட கலந்து பேசி ஜாதக பொறுத்து இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்க அவங்கள வந்து அனுபவம் பார்க்க சொல்லுங்க. கரெக்டு சுப்பு, எனக்கும் தெரியும். அதான் கையோட ஜாதகத்தை வாங்கி வந்துட்டேன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. ஜோசியர்கிட்ட காட்டிட்டு அப்புறமா உங்ககிட்ட விவரத்தை சொல்றேன். ம் அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம். சொல்லுங்க. நான் அனாவசியமா யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டேன், திட்ட மாட்டேன் முதலாளி. இங்கேயே பாருங்களேன், சங்கரனோட வயசுல எவ்வளவு சின்ன பையன். ஆனா என்னைக்காவது அவங்க கிட்ட கோவப்பட்டிருக்கானா, திட்டிருக்கானா? தப்ப நான் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா யார் வேணா என்கிட்ட தைரியமா சொல்லலாம், கண்டிக்கலாம், என்ன அதிகாரமும் பண்ணலாம். அதுக்கெல்லாம் பணிஞ்சு போற சாதாரண ஆள் தான் நானு. ஆனா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி தப்பா பேசுறவங்க, பொய் பொருட்டு பண்றவங்க, இவங்க எல்லாம் தான் என் கோபத்துக்கு ஆளாவாங்க. நீங்க என்கிட்ட எந்த விஷயம்னாலும் எப்ப வேணாலும் தயக்கம் இல்லாம தாராளமா என்கிட்ட பேசலாம். நான் எப்பவும் உங்ககிட்ட நன்றி காட்டுற பணிவான சாதாரண ஊழியன்தான். சரிங்க சுப்பு, ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. ஒத்து வந்தா மேற்கொண்டு பார்ப்போம். சரி முதலாளி. வேலையை பாருங்க. அதானே பார்த்த. என்னடா உன்னை இன்னும் ஆளை காணுமேன்னு. இப்பெல்லாம் என்ன பத்தி நினைக்க கூட நேரம் இருக்கா? இப்போ வரைக்கும் இருக்கு, ஆனா நாளையில இருந்து இருக்காது. சார் ஏதோ ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ் பங்கஜி, நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீயே வந்துட்ட. மறக்காம மீரா கிட்ட நீயே சொல்லிடு, நாளைக்கு நோ ஆபீஸ். ஏன் நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன்? ஏன்னா போ பங்கஜ், எனக்கு வெக்கமா இருக்கு. சூர்யா, நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன். இப்ப சொல்ல போறியா இல்லையா? உன்கிட்ட சொல்லாமையா? நாளைக்கு அனு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேட்க போறேன். டேய், என்னடா சொல்ற? நான் சொன்னது காதுல விழலையா? சரி, சத்தமா சொல்றேன், கேட்டுக்கோ. நாளைக்கு அனுவ பொண்ணு கேட்க போறேன். கேட்டுச்சா? நாளைக்கு நான் அனுவ பொண்ணு கேட்க போறேன். கேட்டுச்சா? ச்சே, என்னாச்சுடா நீ அதுக்கு டென்ஷன் ஆகுற? ஐ வில் மேனேஜ் பங்கஜ். உன் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியுதா உனக்கு? புரியாம என்ன? ஒரு சந்தோஷமான எபிசோட், a great moment, a lifetime moment. ஏய், வளராத சூர்யா. இன்னும் சின்ன பையன் மாதிரி விளையாடாம சீரியஸா யோசிச்சு பாரு. உன்னை காலி பண்றதுக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா தெரியாதா? பழசா மறந்துட்டியா? பழசெல்லாம் பழசு பங்கஜ், இது புதுசு, ரொம்ப புதுசு. இந்த வாழ்க்கை, இந்த உலகம், இந்த ஃபீலிங், இந்த சூர்யாவே அணுவால புதுசா என்னால அதை தடுக்க முடிஞ்சது. உனக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? உன் கவனத்துக்கு எதுவும் கொண்டு வர வேண்டாம், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்கட்டும்னு நான் நினைச்சா
நீ ஏன்டா இப்படி யோசிக்கிற? என்ன பாத்துக்க தான் நீ இருக்கே பங்கஜ், அப்புறம் என்ன? இப்பெல்லாம் எங்கடா அவன் பின்னாடி என்ன நிக்க விடுற? நீ ஏன் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிற? அது மட்டும் இல்ல, எப்பயாவது ஒரு தடவை மிஸ் ஆனாலும் யாருக்குடா நஷ்டம்? அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. சூர்யா, கொஞ்சமாவது சீரியஸா இரு. இது நீ நினைக்கிற அளவுக்கு சிம்பிள் இல்லடா. நீ பாட்டுக்கு திடீர்னு ஏதாவது பிளான மாத்திக்கிட்டு இருக்க. கேட்டா தனிமையை தேடி போறன்ற. எங்க போற, என்ன ஏதுன்னு எதுவும் என்கிட்ட சொல்லாமலே நீ போயிடுறடா. அதான் நாளைக்கு அணு வீட்டுக்கு சொல்லிட்டு போறேன். ஆனா நீ அதுக்கே திட்டுறீங்க. அணு வந்த பிறகு நீ ரொம்ப மாறிட்ட சூர்யா. கடைசியா நாம எப்ப கத்தி எடுத்தோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? திரும்ப அந்த வாழ்க்கைக்கு போணுமா சூர்யா? தேவநந்தினிக்கு நடந்தது அணுக்கும் நடக்கணுமா? பழசையெல்லாம் அவள் ஈஸியா தாண்டி போக முடியாது சூர்யா. என்ன விடு, உன்னால முடியுமா? நம்ம பழைய ஃபேக்டரி, அத உன்னால கை கழுவிட்டு போக முடியுமா? பதில் சொல்லு சூர்யா, உன்னால முடியுமா? முடியாதுல்ல, உன்னால முடியாதுல்ல. ப்ளீஸ் பங்கஜ், என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. ரொம்ப யோசிச்சு நான் இப்பதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இல்ல சூர்யா, எனக்கு பதில் சொல்லிட்டு நீ என்ன வேணா முடிவு எடுத்துக்க. தேவநந்தினி இடத்துக்கு இப்ப அணு வரப்போறா. அணுவுக்கு தேவநந்தினி மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு சூர்யா? அணு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செய்யறேன்னு அவங்க குடும்பத்துக்கு நாளைக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு யார் பொறுப்பு சூர்யா? எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ அணுவை நெருங்க அவளுக்கு ஏதாவது ஆபத்து வரும். புரிஞ்சுக்கடா. நீ விலகி இருக்கிற வரைக்கும் தான் அணுவுக்கு நல்லது. நம்மால அணுவுக்கு ஏன் கஷ்டம் வரணும்? இன்னொரு இழப்பை உன்னால தாங்கிக்க முடியுமா? இல்ல பங்கஜ், நான் அணு கூட இருந்தாதான் அவளுக்கு பாதுகாப்பு. அணுவோட சேஃப்டிய நான் பாத்துக்கிறேன். என்ன தாண்டி அணுவுக்கு எதுவும் நடக்காது. என்னோட அணுவை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு சூர்யா, பிடிவாதம் பிடிக்காத. இன்னும் கொஞ்ச நாள் அந்த பழைய ஃபேக்டரி நம்ம கைக்கே வந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு சூர்யா. நோ பங்கஜ், இப்பவும் அணு என்னால கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. அவ கலங்கி நிக்கிறத என்னால பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம அணு மாவுக்கு எங்க விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் காத்திருந்தா அதனால அணுவுக்கு தான் பிரச்சனை. என்ன ஆனாலும் நான் நாளைக்கு அணு வீட்டுக்கு போக தான் போறேன். அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. இனி கோயில்ல நம்ம அம்மாவும் அணு அம்மாவும் பேசிக்கிட்டாங்க. நானும் அவங்க கூட தான் இருந்தேன். என்ன சொல்ற பங்கஜ், இன்னைக்கா? மை காட், அப்ப நானும் அணுவை லவ் பண்ற விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா? உறுதியா தெரியல, ஆனா கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறத வச்சு பார்த்தா அணுவோட அம்மாவுக்கு நிச்சயம் உங்க கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்களாடா? மறைக்காம சொல்றா ப்ளீஸ். இல்ல சூர்யா, அவங்க அம்மா சொன்னதையெல்லாம் சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. அப்படி இல்ல சூர்யா, அவங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு தெரியுது. அதனாலதான் நம்ம அம்மாவும் எதுவும் கேட்காம பேசாம வந்துட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சூர்யா. நிலைமை இப்படி இருக்கும்போது நீ போய் அவங்க வீட்டுல பேசி அவங்க மறுத்துட்டா அணுக்கு தாண்டா தேவையில்லாத ஒரு அழுத்தம் வரும். நீயா இல்ல அவ குடும்பமான முடிவெடுக்கிற கட்டாயம் வரும்டா. அது மட்டும் இல்ல, இத்தனை நாள் சுப்பு சாரும் புஷ்பா மேடமும் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன ஆறுது? இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் தேவையாடா? அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கலாம்.
பங்கஜ், எனக்காக அனு காத்துட்டு இருப்பாடா. பாவண்டா அவ. எனக்கு புரியுது சூர்யா, ஆனா இப்ப இது வேண்டாம், சரியா வராது. உங்க வீட்டுல இருக்கிற அனு ஏன் சொத்து, எனக்காகவே பிறந்தவ, என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்க போறேன். தேவநந்தினிக்கு நடந்தது அணுக்கும் நடக்கணுமா? இன்னொரு இழப்பை உன்னால தாங்கிக்க முடியுமா? நீ போய் அவங்க வீட்டுல பேசி அவங்க மறுத்துட்டா அணுக்கு தாண்டா தேவையில்லாத ஒரு அழுத்தம் வரும். நீயா இல்ல அவ குடும்பமான முடிவெடுக்கிற கட்டாயம் வரும்டா. சூர்யா, அம்மா, என்னாச்சுப்பா? சாப்பிட வரல? நீங்க எப்பமா வந்தீங்க? பாத்தியா, நான் வந்தது கூட உனக்கு தெரியல. அப்படி என்ன யோசனை? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஆபீஸ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு உன்னை நல்லா தெரியும் சூர்யா. பாவம் நீ. மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்லவும் முடியாம அத மறக்கவும் முடியாம. போதும் சூர்யா, உனக்கு இந்த கஷ்டம். என்னாச்சுமா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுக்குப்பா ஆபீஸ பத்தி நினைச்சு கவலைப்படுற? எல்லாத்தையும் நாளைக்கு பாத்துக்கலாம். கீழே எல்லாரும் உனக்காக சாப்பிட வெயிட் பண்றாங்க. வா போலாம். எனக்கு பசிக்கலமா, நீங்க சாப்பிடுங்க. உனக்கு வேண்டான்னா இன்னைக்கு எங்க யாருக்குமே சாப்பாடு வேணாம். அம்மா, பின்ன என்ன? இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நான் சொல்ற வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுப்பேங்கிறது உண்மையா இருந்தா நீ என் கூட இப்ப வர. சரி, நீங்க போங்கம்மா, நான் வரேன். சரி, சீக்கிரம் வந்துரு. எனக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ். சரிங்கம்மா. அம்மா, அண்ணா வரலையா? இதோ வந்துட்டு இருக்கான். நானே இட்லி எடுத்து வைக்கிறேன், பசிக்குது. ப்ரோயின்லா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சுகந்தி, சுகந்தி, சுகந்தி. என்ன சுகந்தி, எல்லாரும் வெயிட் பண்றோம், நீ வந்து சர்வ் பண்ணணும்ல. நான் கூப்பிடுறது கூட காதுல விடாம யார்கிட்ட அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்க? ஊர்ல இருந்து அப்பா பேசினாருமா. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, ஊர்ல வயசான ஒருத்தர் அவரை விட சின்ன வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. ஆமா, அவங்களுக்கு என்ன, நல்லதானே இருக்காங்க? இல்லம்மா, சொல்லவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அந்த வயசானவரு இறந்துட்டாராமா. பாவம் அந்த பொண்ணு. இனிமே எப்படி வாழ போகுதோ என்னவோ. ஊரெல்லாம் அந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களாம். அப்பா சொல்றாருமா, அந்த பொண்ணு விடாம அழுதுட்டே இருக்காளாம். இப்ப அழுது என்னமா பண்றது? கல்யாணம் பண்ணும் போதே யோசிச்சிருக்கணுமா இல்லையா? உடனே எல்லா பழையையும் பொண்ணு மேல தூக்கி போட்டுருவீங்களே. ஏன் இவ்ளோ வயசு வித்தியாசம் இருக்கே, ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோமேன்னு அவன் யோசிக்க மாட்டானா? ஏன் யாருமே அவனை பத்தி பேசாம அந்த பொண்ணையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? எக்ஸாக்ட்லி மான்சி. அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ என்னவோ,
கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்கா. இல்லைனா ஏன் ஒரு பொண்ணு தன்னை விட இவ்வளோ வயசான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லணும்? சந்திரா, அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு அன்பு இருந்தது, என்ன ஏதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அது தெரியாம நாமளா எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரணும்? அவளுக்கு பிடிச்சு போய் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா அத தப்புன்னு சொல்ல நாம யாரு? I totally disagree this mom-in-law. எல்லாரும் பொண்ணுங்க கிட்ட சம்மதம் கேட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நாம சொல்லவே முடியாது. அதுவும் வில்லேஜ்ல சான்ஸே இல்ல. எப்ப பார்த்தாலும் நாங்க தான் பெண்களை பாதுகாக்கிறோம்னு சொல்ற மேல் சொசைட்டி இந்த மாதிரி விஷயம் வரும்போது மட்டும் வாயே திறக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன ஆகும்னு அவன் தானே யோசிச்சிருக்கணும். I think he must be totally a selfish character. இங்க பாரு மான்சி, நாம நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் நடந்துக்கணும்னு யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. ஏன் மேல ஏன் கோவப்படுறீங்க? I'm sure அவன் தான் அந்த பொண்ணோட நிலைமைய பத்தி யோசிச்சிருக்கணும். எனக்கு இதுல செகண்ட் தாட்ஸே இல்ல. இல்ல, நான் அப்படி நினைக்கல. அம்மா, மாஞ்சி சொல்றதாம கரெக்ட். அவன் தான் யோசிச்சிருக்கணும். எஸ் 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 அவன் தான் யோசிச்சிருக்கணும். நிச்சயம் அவன் தான் யோசிச்சிருக்கணும். தன்னால அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு யோசிக்காதது அவனோட தப்புதான். அவனோட தப்புதான். நிச்சயம் அவனோட தப்புதான். சூர்யா, சூர்யா, சூர்யா! Mom-in-law, what is this? நாம சாதாரணமா பேசிக்கிட்டா ஏன் ப்ரோயின்ல இவ்ளோ எமோஷனல் ஆவறாரு? I don't understand this. இல்ல, ஆபீஸ் டென்ஷன் ஏதாவது இருக்கும். சரி, நீங்க சாப்பிடுங்க. சுகந்தி, சர்வ் பண்ணு. தேவநந்தினிக்கு நடந்தது அணுக்கும் நடக்கணுமா? இன்னும் கொஞ்ச நாள் அந்த பழைய ஃபேக்டரி நம்ம கைக்கே வந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியா? அந்த வயசானவர் இறந்துட்டாராமா? ஏன் இவ்ளோ வயசு வித்தியாசம் இருக்கே, ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோமேன்னு அவன் யோசிக்க மாட்டானா? எக்ஸாக்ட்லி மாஞ்சி. அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ என்னவோ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்கா. என்னானோ இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சுமா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணுமில்லன்னா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. இனிமேலாவது எதுவுமே மறைக்காம சொல்லு. அதுமா, அது சூர்யா சார் நாளைக்கு அப்பா கிட்ட பேச வரேன்னு சொல்லிருக்காருமா. நான் தான் சொன்னேன்ல, நீயும் பேசக்கூடாது, சூர்யா சாரும் பேசக்கூடாதுன்னு. அப்புறம் என்னடி? அவர் கண்டிப்பா வருவேன்னு சொல்றாருமா. நான் என்னமா பண்றது? என்ன பண்றதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து என்ன பண்றதுன்னு சொன்னா என்னடி? பட்டாதான் உனக்கு எல்லாம் புரியும். அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. எப்படியாவது அப்பாவை சமாளிக்கணுமா, ப்ளீஸ்மா. என்னது? சுப்புவ சமாளிக்கிறதா? நான் சொல்ல வேண்டாம்னு கரடியா கத்திட்டு இருக்கேன். நீ என்னடானா சுப்புவ சமாளிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க? நீ என்ன தாண்டி மனசுல நினைச்சிட்டு இருக்க? அம்மா, சார் சொல்லியே ஆகணும்னு சொல்றாருமா. அதுவும் கரெக்ட் தானம்மா? உன்ன நீ அவளை தூக்கி எறிஞ்சு எதுவும் பேசிடாதக்கா. பக்குவமா பேசு, சூதானமா நடந்துக்கோ. பேசி பேசி அவளுக்கு புரிய வை, மாத்த பாரு. உதவி பண்ணுமா? உதவி
என்ன கேட்டதை எல்லாம் செஞ்சியா? இப்ப மட்டும் என்ன? அம்மா அம்மா நீ இப்படி எல்லாம் பேசினா நான் அழுதுருவேம்மா. அம்மா உன்னை விட்டா எனக்கு வேற யாருமா இருக்கா? ப்ளீஸ்மா. எங்களுக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்லடி. ஆனா நீ செஞ்ச காரியம் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறதுக்கு நீ பயப்படல. இப்ப வந்து அப்பாவை சமாளி ஆட்டுக்குட்டி. உனக்கு உதவி பண்ணணும்னா நீ நான் சொல்றத செஞ்சாகணும். அதுவும் இப்பவே செஞ்சாகணும். இல்ல நடக்கிறது நடக்கட்டும், நீ ஆச்சு சுப்பு ஆச்சு. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் சொன்னாலும் சூர்யா சார் கேட்க மாட்டாருமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு சூர்யா சார் இங்க பேசுறதுக்கு வரக்கூடாதுதான் வரக்கூடாதுதான், அவ்வளவுதான்.